The issue was never the storm. The issue was the focus of his eyes. Amen. அவன் எங்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டு, அவன் கண்கள் எங்கே பார்த்து கொண்டிருக்குது? அவன் கர்த்தரை பார்த்துட்டு இருந்தானா, சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கானா? அதே தான் என்று நமக்கும் கேள்வி. நம்ம கர்த்தரையே பார்த்துட்டு இருக்கிறோமா? நம்ம சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம சுற்றி கடல் கொந்தளிக்கும், காற்றடிக்கும், வெள்ளம் புரண்டு வரும், எல்லாமே பயமுத்திரமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கண்கள் யாரை நோக்கி இருக்கணும்? கர்த்தரை நோக்கி இருக்கணும். ஆமென். ஒருபோதும் நம்ம கண்கள் திசை திரும்பக்கூடாது. கடிவாளம் போட்ட குதிரை போல கர்த்தரையே பார்த்து கொண்டு இருக்கணும். ஆமென். சுற்றி நடக்கும், இந்த வார் வரும், என்னென்னமோ நடக்கும். கூட இருக்கிறவங்க குழி தோண்டுவான், கூட இருக்கிறவங்க நம்மளுக்கே என்ன சொல்றது பேரை கெடுப்பான், நாசம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவாங்க. சபையை எதிர்த்து நிற்கும், விசுவாசிகள் நமக்கு விரோதமாக செயல்படுவாங்க, என்ன வேணா நடக்கும். பட் ஆனாலும் நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். நம்ம சுற்றி நடக்கிறத நோக்கி பார்த்து அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம மூழ்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நம்ம எதையும் கண்டுக்காம தேவனை மாத்திரம் பார்த்து கர்த்தரையே நோக்கி பார்த்து நம்ம ஓடுவோம்னா, தேவன் நம்ம கண்கள் தேவன் மேலே மாத்திரம் இருக்கோம்னா, கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் அவர் பிரசன்னத்தை கொண்டு. ஆமென்.